welcome to my channel. The Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது Chapter 1 Principles of Management. Concept வந்து Principles of Scientific Management. Very important question for 5 marks. Right. Principles of Scientific Management. ஸோ இது வந்து கொடுத்தது வந்து ஃபெட்ரிக் வில்சன் டெய்லர். இவர் வந்து இந்த ஆஃப்ரிக்கா சவுத் அமெரிக்கன் அவங்க கோல் ஃபீல்டில் அவங்க எம்ப்ளாய்டாக இருந்தார். அப்போ அவங்களோட ப்ராப்ளம்ஸு அவங்களோட கஷ்டம்லாம் பார்த்துட்டு இந்த சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. ரைட், ஃபெட்ரிக் வில்சன் டெய்லர். ஸோ இந்த புக் பேர் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். டைம் இருந்தால் நீங்கள் இந்த புக் வேணால் படிக்கலாம். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து டெய்லர் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து ரூல் ஆஃப் தம்பு. ரூல் ஆஃப் தம்பு, சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்பு. சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்னா மீனிங் என்னன்னாக்கா, ஸோ நீங்கள் எல்யூஷனில் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம சொல்லுவோம், இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நாங்கள் இப்படி ஒர்க் பண்ணோம், இந்த காலத்தில் நாங்கள் அப்படி இந்த காலத்தில் அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டாங்க. ரைட். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணாங்க, ஓனர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, எம்ப்ளாயி வந்து இவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவங்க எல்யூஷனில் இருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கனி பேக், நம்ம ஒரு 10 kgs கனி பேக், ஒரு 50 kgs கனி பேக் ஒருத்தவங்க தூக்க முடியும்னாக்கா, அவங்க எம்ப்ளாயீஸ் என்ன நினைப்பாங்க, 10 கனி பேக் ஒரு இதை தூக்க முடியும். இம்பாசிபிள் இது. ரைட். அது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம். உங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு இல்யூஷனில் இருக்காதீங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யோசிங்க சொன்னது தான் வந்து ரூல் ஆஃப் தம். இதில் மெயின் என்ன, பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடாது. ரைட். ஸோ ஈவன் அ ஸ்மால் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், ஒரு அயன் ஷீட் லோடிங், எது அன்லோடிங் எது இருந்தாலும் இது வந்து இவ்வளோ தான் அவங்களால முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கணும், தவிர இது பண்ண முடியும்னு நீங்கள் அசம்ஷனில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், ஹார்மனி நாட் டிஸ்கார்ட். ஹார்மனி நாட் டிஸ்கார்ட்னா எல்லாருமே ஒத்துமையாக பண்ணணும். மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க்கர்ஸும் சேமாக இருக்கணும். நான் வந்து சுப்பீரியரு, நான் இது அப்படின்னு இருக்கக்கூடாது. 2 பேர் சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் அது வந்து கான்ஃப்ளிக்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுதான் வந்து ஹார்மனி நாட் டிஸ்கார்ட். ஸோ ஈக்குவல் கம்ப்ளீட் ரிலேஷன் இருக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்க்கும். ஸோ 2 பேரும் பெனிஃபிஷியல். ரைட். ஸோ 2 பேரும் அவங்களோட எப்படி அந்த ஆர்கனைசேஷன் எப்படி அச்சீவ் பண்ணணும், இந்த கோல் எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கண்டிப்பாக 2 பேரும் ஹார்மோனி, தட் இஸ் 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணால் மட்டும்தான் இது அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வழியாக அச்சீவ் பண்ணலன்னா, ஷேரிங் அ பார்ட் ஆஃப் சர்ப்ளஸ் வித் ஒர்க்கர்ஸ். ஓகே, அவங்களோட வர பெனிஃபிட் வந்து ஒர்க்கர்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ், டிவிஷன் ஆஃப் ஒர்க், டீம் ஸ்பிரிட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின், சின்சியாரிட்டி, இதுமாரி நிறையா இருக்குது. ஃபுல் கோஆப்ரேஷன், ஹார்ட் ஒர்க் எல்லாமே இருக்குதுல. நெக்ஸ்ட் மென்டல் ரெவல்யூஷன். மென்டல் ரெவல்யூஷன் என்னன்னாக்கா, லைக் அவங்க வந்து ஒரு 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 ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா பேஸ்ட் நம்ம வந்து மென்டல் ரெவல்யூஷன். இந்த ஒர்க்கர்ஸ்க்கும் இந்த மேனேஜ்மெண்ட்க்கும் மென்டலி தே ஷுட் பி குட். ஓகே. ஸோ ப்ராப்பராக அவங்க வந்து இது பண்ண முடியாதுன்னு அவங்களே வந்து அனலைஸ் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். அவங்களோட ஆட்டிடியூட் போத். ஸோ ஒர்க்கரும் மேனேஜ்மெண்ட் 2 பேருக்கும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மேனேஜர் தான் இம்பார்ட்டண்ட்டு, ஒர்க்கர் தான் இம்பார்ட்டண்ட் அப்படி இல்லை. 2 பேரும் ஃபுல் கோஆப்ரேஷன் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஆர்கனைசேஷனில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ மென்டல் ரெவல்யூஷன். ஸோ ஒருத்தவங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும், அந்த சேஞ்சஸ் தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ரைட். இஸ் கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம். ஸோ எல்லாருமே ஒத்துமை, இந்த பிக்சர் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. ஸோ எல்லாருமே ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான், ஒத்துமையாக இருந்தால் மட்டும் யோசிக்கணும், தவிர நான் மட்டும் பண்ணுவேன் எனக்கு தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஹார்மனி டாட் டிஸ்கார்டோட எக்ஸ்டென்ஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டோட மியூச்சுவல் கோஆப்ரேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி தெரியும். குட்வில் ஷுட் ப்ரிவேல் அமாங் ஒர்க்கர்ஸ், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், கான்ஃபிடென்ட் எல்லாமே 2 பேருக்கு இருக்கும். மேனேஜ்மெண்ட்டும் இருக்கணும், ஒர்க்கர்ஸ்க்கும் இருக்கும். ஸோ அதுதான் 2 பேரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணணும். ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் கூட அவங்களுக்கு கொடுக்கணும். ஏதாவது ஐடியாஸ் இருக்கான்னு அப்படியே அவங்கக்கிட்ட கேட்கணும். அப்போ தான் வந்து 2 பேரும் பில்லர்ஸ். ரைட். ஒர்க்கரும் பில்லர் தான், மேனேஜரும் பில்லர் தான். ஸோ 2 பேருக்கும் மெயின் என்னது, கோல் வந்து அச்சீவ் பண்ணணும். இதுதான் வந்து அவங்களோட மெயினான கான்செப்ட். ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து ரைட், development of each and every person to his greater efficiency and prosperity. இது என்னது, workers should be scientifically selected. Workers should match with his physical, mental and intellectual capacities. Proper training should be given. So
அவங்கவுங்க பொட்டென்ஷியலிட்டி, அவங்கவுங்க திறமை, அவங்கவுங்க ஸ்கில் பேஸ் மேலே நீங்கள் உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுக்கணும், எப்படி டெவலப் பண்ணணும். ஸோ இப்போ ஓகே இவங்களை ட்ரெயின் பண்ண நல்லா வருவாங்க, ட்ரைனிங் கொடுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி இது இம்பார்ட்டண்ட். அவங்க ஸ்கில் பேஸில் இருக்க அவங்க ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்கணும். ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப், இதுதான் பொருந்தும் இதில். அண்ட் நெக்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு அவங்களோட ஃபிசிக்கல், மென்டல், இன்டெலெக்சுவல் பேஸ் மேலே ஒர்க் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் நிறைய ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். அது போத் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஆக்சுவலி 5 தான் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா கிரிட்டிசிசம்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். சரி, நீங்கள் எந்த தியரி எடுத்தாலும் ஒரு ட்ராபேக் இருக்கும். என்னெல்லாம் ட்ராபேக், இது உங்கள் கான்செப்டில் உங்களை சிலபஸில் இல்லை, பட் புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒர்க்கர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா மோனோட்டானி, அவங்க வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பாங்க தவிர நம்ம ஒர்க்கர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்க மாட்டேங்க. டிப்ளேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சரியாக பண்ணனா வேலை விட்டு எடுத்துருவாங்க. நோ ஸ்கோப் ஃபார் ட்ரேட் யூனியன் இருக்குது. எக்ஸ்ப்ளாய்ட், நம்மளை எப்பயுமே 8 hours ஒர்க்கு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டே இருப்பாங்க. நம்மளை எப்பயுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட், தட் இஸ் 8 hours ஒர்க் பண்ணுறது தான் 10 hours ஒர்க் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் பண்ண முடியும்னு எக்ஸ்ட்ரா ஒர்க் எடுப்பாங்க. இதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஹெல்த், ஆப்வியஸ்லி நிறைய ஒர்க் பண்ணனா மென்டலி, ஃபிசிக்கல், இன்டெலெக்சுவல் எல்லாத்துமே அஃபெக்ட் ஆகும். அது ஒரு ரீசன். எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இவங்ககிட்டேருந்து ஐடியா வாங்கணும், இவங்ககிட்டேருந்து காப்பரேஷனாக இருக்கணும், இதெல்லாம் வந்து டைம் கன்சியூமிங், எக்ஸ்பென்சிவ் அஃபேர் அண்ட் ஓவர் ப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து கிரிட்டிசிசம்ஸு சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வழியாக. ஸோ இது வந்து நீங்கள் ஓனாக எழுதலாம், ஸோ இல்லாட்டி கூட பரவாயில்ல. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.